வெல்கம் டு EduSprint Academy. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 18 ஜூன் 2024 டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நேஷனல் நியூஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராகுல் காந்தி ரீடைன்ஸ் ரயர் பெர்லா லோக்சபா சீட் அண்ட் பிரியங்கா காந்தி டு கண்டெஸ்ட் ஃப்ரம் வயநாடு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்கும், இப்போ லோக்சபா எலெக்ஷன் முடிஞ்சு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்துட்டு அவரோட பெரும்பான்மை நிரூபிச்சு உங்களுக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் ஆயிருப்பாரு. ஸோ வந்துட்டு அந்த காங்கிரஸோட லீடரான ராகுல் காந்தி வந்துட்டு டோட்டலா 2 இடத்துல வந்துட்டு கண்டெஸ்ட் பண்ணாரு. ஒன்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா ரயர் பெர்லா அண்ட் அனதர் இது கான்ஸ்டியூஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வயநாடு. ஸோ வந்துட்டு இதுல வந்துட்டு கான்ஸ்டியூஷன்ல இடம் இருக்கானா, இடம் இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேயே இதுக்கு வந்து இடம் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு கேண்டிடேட் வந்துட்டு ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து தோக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு உங்களுக்கு வந்துட்டு டிசாட்டிஸ்பேக்ஷன் இருந்துச்சுன்னா ஒருத்தர் வந்து 2 இடத்துல வந்துட்டு கண்டெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதனால இப்போ வந்து ராகுல் காந்தி வந்துட்டு வயநாடு அண்ட் ரயர் பெர்லா. ஸோ ரயர் பெர்லான்ற இது வந்துட்டு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசில் இருக்குது அண்ட் வயநாடு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கேரளால இருக்குது. ஸோ இந்த 2 இடத்துல உங்களுக்கு வந்துட்டு ராகுல் காந்தி கண்டெஸ்ட் பண்ணாரு. ஸோ இந்த 2 இடத்துலயுமே வந்து ராகுல் காந்தி என்றவரை வின் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ வந்து அக்கார்டிங் டு தி கான்ஸ்டியூஷன் படி பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ஒருத்தர் 2 இடத்துல நின்று 2 இடத்துலயுமே வின் பண்ணிட்டாருன்னா உங்களுக்கு வந்து கான்ஸ்டியூஷன் படி 14 நாளுக்குள்ள உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சீட்டை வந்துட்டு அவங்க வந்து வெக்கேட் பண்ணிடணும். ஸோ அப்படி வெக்கேட் பண்ணா 2 சீட்டுமே அவங்களுக்கு வந்து கிடைக்காம போயிடும். ஸோ அந்த அடிப்படையில் பாத்துக்கிட்டீங்கன்னா இவர் வந்து ரயர் பெர்லா அவருக்கு அந்த ரயர் பெர்லா நின்ன சீட்டை வந்து வச்சுக்கிறாரு அண்ட் வயநாடு சீட்டை வந்து வெக்கேட் பண்றாரு. ஸோ ஒரு சீட்டை நீங்க வெக்கேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல ஒரு எம்பின்றது வரணும். ஸோ அப்போ வந்து அந்த இடத்துல எம்பி வந்து எலெக்ஷன்ல நிக்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ராகுல் காந்தியோட சிஸ்டரான பிரியங்கா காந்தி தான் வந்து நிக்க போறாங்க. சோ இதை யாரு அறிவிச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா, நம்மளோட கரண்ட் காங்கிரஸ் பிரசிடென்டான மல்லிகார்ஜுன ககாரே என்றவங்க தான் வந்துட்டு அறிவிச்சிருக்காங்க. சோ காங்கிரஸோட கரண்ட் பிரசிடென்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா மல்லிகார்ஜுன ககாரே. சோ இவங்க தான் வந்துட்டு வயநாட்டுல வந்துட்டு பிரியங்கா காந்தி கண்டெஸ்ட் பண்ண போறாங்கன்றத அபிஷியல் ஸ்டேட்மெண்டா சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளோட கான்ஸ்டியூஷன்ல எந்த ஆக்ட் படி இந்த ஃபார்மேட்லாம் வருது பார்த்தீங்கன்னா, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 படி தான் இந்த கான்ஸ்டியூஷன்ல இருக்கிற இடம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒருத்தர் வந்து 2 கான்ஸ்டியூஷன்ல நிக்கலான்னு காண்டி. ஸோ வந்துட்டு அவர் நின்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி நின்னதுக்கு அப்புறமேட்டு 2 சீட் ஜெயிச்சிட்டா உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சீட்டை வந்துட்டு வெக்கேட் பண்ணிடணும். அந்த சீட்ல வந்துட்டு வேற ஒரு ஆள் வந்துட்டு கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நேஷனல் நியூஸ் பார்த்தீங்கன்னா, இந்தியன் IORA க்ரூஸ் டூரிசம் கான்ஃபரன்ஸ் கன்க்ளூட்ஸ் இன் நியூ டெல்லி. ஸோ நம்ம இந்தியா அண்ட் இந்தியாவோட இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன் வந்துட்டு கான்ஃபரன்ஸ் வந்துட்டு நியூ டெல்லியில் இப்போ முடிஞ்சிருக்குது. ஸோ அந்த கான்ஃபரன்ஸ்ல வந்துட்டு எதை பத்தி அவங்க டிஸ்கஸ் மெயினாக பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன் ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம இந்தியன் ஓஷன்றது நம்ம பக்கத்தில் இருக்குது. அதாவது நம்ம இந்தியா இருக்குன்னா நம்ம இந்தியாவுக்கு வந்துட்டு இந்த சைடில் இருக்குது ஃபுல்லா இந்தியன் ஓஷன். ஸோ இந்த இடத்துல பே ஆஃப் பெங்கால், இந்த இடத்துல அரேபியன் சீன்றது இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்தியன் ஓஷனோட லென்த்ன்றது அதோட ஏரியான்றது ரொம்ப பெருசு. சோ இதுல வந்து ட்ரேடு, அதுக்கப்புறம் நிறைய ஷிப்ஸ், சோ நிறைய டூரிஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த இந்தியன் ஓஷன் பேஸ் பண்ணி தான் இருக்குது. சோ இந்த மீட்டிங்ல மெயினா வந்துட்டு அவங்க என்ன பேசியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த இந்தியன் ஓஷன் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு க்ரூஸ் டூரிசம் கொண்டு வரலாம். க்ரூஸ் டூரிசம்னா ஒன்றும் இல்லை உங்களுக்கு. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு கப்பல்ல சுற்றுலா கூட்டிட்டு போவாங்களே, ஸோ இப்போ கூட நியூஸ்ல கேள்விப்பட்டிருப்பீங்களா உங்களுக்கு. ஸோ நம்ம சென்னையில இருந்து சென்னை துறைமுகத்துல இருந்து ஒரு கப்பல் டூரிசம் கொண்டு போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி ஒரு கப்பல் டூரிசம் வந்துட்டு ஷிப் டூரிசம் வந்துட்டு இந்தியன் ஓஷன் பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு கொண்டு போகலாம். அதுக்காண்டி தான் இந்த மீட்டிங்ல மெயினா வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க இவங்க. ஸோ இந்த மீட்டிங் ஜூன் மாசம் வந்து நியூ டெல்லியில் நடந்து முடிஞ்சிருக்குது. இந்த மீட்டிங்ல இதுல இருக்கிற மெம்பர்ஸ் கண்ட்ரிஸ் எல்லாமே அட்டன் பண்ணாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த கண்ட்ரியில உள்ள ஃபேமஸான பீப்புள்ஸ், ரிச்சஸ்ட் பீப்புள்ஸ், ஸோ வந்து பிரைவேட் கம்பெனிஸ் இருப்பாங்களா, அவங்க கிட்ட வந்துட்டு சொல்லி அந்த பார்ட்னர்ஷிப் ஸ்பான்சர் வாங்கி ஒரு டூரிசம் வந்துட்டு நம்ம பண்ணலாம்னு தான் இந்த மீட்டிங் மெயினா பேசியிருக்காங்க இவங்க. சோ இந்த மீட்டிங்கை யார் ஆர்கனைஸ் பண்ணாங்க பாத்தீங்கன்னா, நம்மளோட இந்தியா சார்பில் பாத்துக்கிட்டீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அண்ட் இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன் செக்ரட்டரியேட் அண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். சோ இந்த 3 ஆர்கனைசேஷன் சேர்ந்து தான் இந்த மீட்டிங்ன்றது நியூ டெல்லியில ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. சோ இதுல பார்ட்டிசிபென்ட் பாத்தீங்கன்னா, இது யார் இந்த மீட்டிங்ல பார்ட்டிசிபென்ட்டா கலந்துருக்கான்னு பாத்தீங்கன்னா, எந்தெந்த கண்ட்ரீஸ் கலந்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பங்களாதேஷ், கென்யா, மடகாஸ்கர், மால்தீவ்ஸ், மொசம்பிக், ஸ்ரீலங்கா, சவுத் ஆப்பிரிக்கா, சைலஸ், தான்சானியா பார்ட்டிசிபேட் இந்த கான்ஃபரன்ஸ். சோ இந்த கண்ட்ரினா பாருங்க எல்லாமே உங்களுக்கு வந்து இந்தியன் ஓஷன் பேஸ் பண்ணி பக்கத்துல இருக்க கண்ட்ரிஸா தான் இருக்கும் உங்களுக்கு. சோ இந்த கண்ட்ரிஸ்ல இருக்கிற டாப் பில்லியனியர்ஸ், சோ அவங்க வந்துட்டு அவங்க கிட்ட வந்துட்டு பணம் கேட்டு உங்களுக்கு வந்து இந்த ஸ்கீம் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்றதுக்காண்டி தான் இந்த மீட்டிங்ல மெயினா பேசப்பட்டுச்சு. ஸோ இந்த இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷனோட ஹிஸ்டரி பார்த்துக்கிட்டீங்கன்னா, இது வந்துட்டு 1997 தான் நம்ம இந்தியாவோட தொடங்கப்பட்ட ஒன் ஆஃப் த ஆர்கனைசேஷன் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷனா இப்போ நம்ம இந்தியா தொடங்கி இருப்பாங்க. அது போக உங்களுக்கு வந்து பக்கத்தில் இருக்க கண்ட்ரிஸ் எல்லாருமே உங்களுக்கு வந்துட்டு இதுல வந்து இருப்பாங்க, மெம்பர் கண்ட்ரிஸா இருப்பாங்க உங்களுக்கு. ஸோ அது எல்லா கவர்மெண்ட்டும் இன்டர்லிங்கடா இருப்பாங்க இதுல. அதுதான் வந்து இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க.
ஸோ இதை வந்துட்டு 2015 உங்களுக்கு வந்துட்டு யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி வந்துட்டு இதுக்கு வந்துட்டு அங்கீகாரம் கொடுத்தாங்க. இது வந்து ஒரு ஆர்கனைசேஷன், இப்படி ஒரு ஆர்கனைசேஷன் செயல்படுதுன்றத அங்கீகாரம் கொடுத்தது பார்த்தீங்கன்னா 2015 தான் உங்களுக்கு வந்து யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளியும் அண்ட் ஆப்பிரிக்கன் யூனியன் வந்துட்டு அப்ரூவல் கொடுத்தது. இல்ல டோட்டலா வந்து எத்தனை கண்ட்ரிஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா 23 கண்ட்ரிஸ் இருக்காங்க. சவுத் ஏஷியால பார்த்தீங்கன்னா இந்தியா, பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா இருக்காங்க. சவுத் ஈஸ்ட் ஏஷியால பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து இருக்காங்க. ஈஸ்ட் ஆப்பிரிக்கா ஐஸ்லாண்ட்ல பார்த்தீங்கன்னா கமோரஸ், கென்யா, மடகாஸ்கர், மொரிசியஸ், மொசாம்பிக்கு, சைலஸ், சோமாலியா, தான்சானியா கண்ட்ரி வந்து ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸா இருக்காங்க. அண்ட் ஆஸ்திரேலியால வந்துட்டு ஆஸ்திரேலியன் கான்டினென்ட்ல ஆஸ்திரேலியா கண்ட்ரி இருக்காங்க. மிடில் ஈஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஈரான், ஓமன், யுனைடெட் ஸ்டேட்ஸ், யமன், ஏமன், இவங்க வந்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல இருக்காங்க. ஸோ அதர் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் வந்து த்ரூ டெரிட்டரிஸ் இன் இந்தியாவோட டெரிட்டரி மூலமா இருக்காங்க. அண்ட் மால்தவி, சவுத் ஆப்பிரிக்கா இருக்காங்க உங்களுக்கு. ஸோ இதுல 12 டைலாக் பார்ட்னர்ஸ் இருப்பாங்க. அது யாரான பார்த்தீங்கன்னா ஏசியால சைனா, ஜப்பான், ரிபப்ளிக் ஆஃப் கொரியா, அண்ட் மிடில் ஈஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஈஜிப்ட், சவுதி அரேபியா, டர்க்கி. யூரோப்ல பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன், ஜெர்மனி, இட்டாலி, யுனைடெட் கிங்டம், ரஷ்யா. ஸோ நார்த் அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ன்றது டைலாக் பார்ட்னர்ஷிப்பா இருக்காங்க. ஸோ இதில் சேர்மன்ஷிப், அதாவது இந்த ஐஓஏ, அதை நம்ம யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளில படிச்சிருப்போம். அந்த பிரசிடென்ட் இருந்து மாசத்துக்கு ஒரு கண்ட்ரியை பிரசிடென்டா ஆக்குவாங்க. அதே மாதிரி தான் இதுவும் ஃபாலோ பண்றாங்க உங்களுக்கு. ஸோ வந்துட்டு எவ்ரி 2 இயர்ஸ்க்கு ஒன் டைம் வந்துட்டு ஒரு சேர்மன்ஷிப் எடுப்பாங்க. அந்த சேர்மன்ஷிப் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கண்ட்ரியை பேஸ் பண்ணி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுல இருக்க 23 கண்ட்ரிஸை பேஸ் பண்ணி யாராவது வந்து ரொட்டேஷன் பேசிஸ்ல அவங்க வந்து சேர்மன்ஷிப்பை வந்துட்டு வகிப்பாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 2023 இருந்து 2025 வரைக்கும் யார் வந்து சேர்மன்ஷிப் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா தான் எடுத்திருக்காங்க உங்களுக்கு. அண்ட் 25 உங்களுக்கு வந்துட்டு இந்தியா வந்து 25 and 27 வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்தியா எடுத்துக்க போறாங்க. ஸோ இதில் இவங்களோட மெயின் எய்ம்ன்றதை நான் சொன்ன மாதிரி மட்டும் பார்த்தீங்கன்னா மெரிடைம் சேஃப்டி, செக்யூரிட்டி, ட்ரேட், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ், ஃபிஷர்ஸ் மேனேஜ்மெண்ட், டிசாஸ்டர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், அகாடமிக் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, டூரிசம், கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்ச், ப்ளூ எக்கனாமி. ஸோ இவரோட டோட்டலாக இவ்வளோ செவரல் கீ ஏரியாஸ் இருக்குது. இந்த வாட்டி அவங்க வந்து மெயினாக டூரிசம் அண்ட் கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்ச் படி தான் இந்த மீட்டிங் வந்து கொண்டு போயிருக்காங்க. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நேஷனல் நியூஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா செட் டு 6th country to have its own deep sea mission. ஸோ வந்துட்டு உலகத்திலேயே 6வது கண்ட்ரியா வந்து டீப் சி மிஷின் கொண்டு உள்ள ஒரு கண்ட்ரியா வந்து இப்போ இந்தியா மாறி இருக்காங்க. டீப் சி மிஷின்னா ஒன்றும் இல்லை உங்களுக்கு. ஸோ இப்போ வந்துட்டு சி கடையில் என்ன இருக்குது, அதாவது நமக்கு வந்துட்டு ஒரு ஹைட், இப்போ வந்து அட்மாஸ்பியர் இருக்குன்னா ட்ரோபோஸ்பியர் என்ன இருக்குது, ஐனோஸ்பியர் என்ன இருக்குது, மெசோஸ்பியர் என்ன இருக்குன்ற வரைக்கும் நம்ம வந்துட்டு அனலைஸ் பண்ணிட்டோம், நம்ம வந்து ரிசர்ச் பண்ணிட்டோம். பட் ஆனால் நம்ம பூமிக்குள்ள, அதாவது நம்மளோட சீக்குள்ள என்ன இருக்குன்றது நம்ம இது வரைக்கும் தெரியாது. ஸோ என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா இப்போ நீங்க வந்து சீல டெப்த் போக 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 உங்களுக்கான பிரஷர்ன்றது அட்மாஸ்பியர் அதுல இருக்கிற பிரஷர்ன்றது ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த பிரஷரை வித்ஸ்டாண்ட் பண்ற அளவுக்கு இப்ப எந்த டெக்னாலஜியும் வந்துட்டு கண்டுபிடிக்கல. சோ அந்த ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் தான் நம்மளால வந்துட்டு சீக்குள்ள போக முடியும். சோ நம்ம வந்து சீல எவ்வளவு டெப்த் அடிக்க உள்ள போறோமோ அது அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு அதுல இருந்து நிறைய விஷயம் கிடைக்கலாம் நமக்கு. எப்படி பாத்தீங்கன்னா அதுல என்ன மினரல்ஸ் இருக்குன்னு தெரியும் நமக்கு. சோ என்னென்ன உயிரினம் இருக்குன்னு தெரியும். சோ ஏதாவது நமக்கு வந்து மெடிசன் பர்பஸா ஏதாவது கிடைக்குமா, சோ அப்படி நம்ம ரிசர்ச் பண்ணா மட்டும்தான் அது கிடைக்கும். சோ வந்துட்டு இதுல வந்து எல்லா கண்ட்ரீஸும், அதாவது சைனா, ரஷ்யா, யூஎஸ் இந்த மாதிரி நிறைய பெரிய கண்ட்ரிஸ் எல்லாமே இந்த ரிசர்ச்ல இறங்கி இருக்காங்க. சோ உங்களுக்கு ரீசன்ட் நியூஸ்ல பாத்திருப்பீங்க, உங்களுக்கு வந்து ஓஷன் டெக்ன்ற ஒரு கம்பெனி இதுல அமெரிக்கால வந்துட்டு அந்த மாதிரி ஒரு மிஷன் காண்டி தான் வந்துட்டு கடல் கடையில போயிருப்பாங்க. அவங்க வந்து ஒரு புது சப்மரின் கட்டிட்டு, பட் ஆனா என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு வந்துட்டு இதுல பிரஷர் தாங்க முடியாம அந்த போன பீப்புள்ஸ் எல்லாமே வந்துட்டு இறந்து போயிட்டாங்க உங்களுக்கு. சோ அதே மாதிரி தான் அதை வந்து பேஸ் பண்ணி வச்சு இந்தியா வந்துட்டு இப்போ வந்துட்டு சி மிஷன், டீப் சி மிஷனுக்குள்ள இறங்கி இருக்காங்க. ஸோ இவங்க என்ன டெக்னாலஜி கொண்டு வரான்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மட்சியா 6000 ஒரு புது சப்மரைன் சிஸ்டம் லைக் வந்து டெக்னாலஜியை கொண்டு வராங்க. இது எப்படி இருக்குன்னா ஒரு உருளை மாதிரி இருக்கும் உங்களுக்கு, ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கும். அந்த ஸ்பெரிக்கல் ஷேப்ல உங்களுக்கு வந்து பீப்புள்ஸ்லாம் எல்லாமே வந்து டீப் சீக்குள்ள போகலான்றத இவங்க வந்து இப்போ டெஸ்டிங் ஸ்டேஜ்ல இருக்காங்க. இதை வந்துட்டு கூடிய சீக்கிரத்தில் வந்துட்டு கடலுக்குள்ள அனுப்ப போறாங்க. ஸோ இந்த ப்ராசஸ்ன்றது, இந்த மிஷன்றது எப்போ கம்ப்ளீட் ஆகி முடியும்னு பார்த்தீங்கன்னா 2026 தான் உள்ள முடியுன்றது இந்தியா சார்பில் சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் நேஷனல் நியூஸ் பார்த்தீங்கன்னா இனாகிரேஷன் ஆஃப் த பிரினிதா சாத்தர் அஸ் அ பார்லிமெண்ட் ஹவுஸ் காம்ப்ளெக்ஸ். ஸோ வந்துட்டு பார்லிமெண்ட் ஹவுஸ் காம்ப்ளெக்ஸ்ல பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா சேர்மன் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் ஜெகதீப் தான்கர் வந்துட்டு பிரினியா சாத்தல்ன்ற ஒரு இன்ஸ்பிரேஷன் சைட் வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க, ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ பார்லிமெண்ட் ஹவுஸ்ல உங்களுக்கு நம்மளோட ஹெரிட்டேஜை ப்ரூவ் பண்ற அளவுக்கு நிறைய சைட் இருக்கும், நிறைய விஷயம் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நம்மளோட ப்ராமினன்ட் லீடர்ஸை வந்துட்டு வேற வேற இடத்துல வச்சிருந்தாங்க. ஸோ இப்போ அந்த ப்ராமினன்ட் லீடர்ஸ் எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சு அதுக்கு பேர் வந்து பிரீனா சாத்தல்ன்றது வச்சிருக்காங்க. ஸோ இந்த பிரீனா சாத்தல் என்ன இருக்குன்னு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ்லி டிஸ்பர்ஸ் அக்ராஸ் வேரியஸ் லொகேஷன்ல இருந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அண்ட் நேஷனல் ஐகான்ஸ் எல்லாத்தையுமே ஒரே இடத்துல வந்து நீங்க பார்க்கலாம். ஸோ வந்துட்டு அங்க அந்த ராஷ்டிர இது உங்களுக்கு வந்துட்டு அந்த பார்லிமெண்ட் ஹவுஸை சுத்தி வேற வேற பிளேஸ்ல இருந்த எல்லாத்தையுமே ஒரே பிளேஸ்க்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. அந்த பிளேஸுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா பிரீனா சாத்தல்ன்றது பேர் வச்சிருக்காங்க.
இதோட இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இனாகரேஷன் யார் பண்ணிருக்கான்னு பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் தான்கர் தான் வந்துட்டு பண்ணியிருக்காரு. ஸோ நம்மளோட கரண்ட் வைஸ் பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா தான்கர். இவர் தான் அந்த ராஜ்யசபாவோட சேர்பர்சனாகவும் இருப்பார். ஸோ நமக்கு நெக்ஸ்ட் நேஷனல் நியூஸ் பார்த்தீங்கன்னா மிஷன் நிஸ்கியா பஞ்சாப் போலீஸ் அண்ட் ஆன்டி ட்ரக் டிரைவ். ஸோ வந்துட்டு மிஷன் நிஸ்கியான்ற மிஷினை வந்துட்டு பஞ்சாப் போலீஸ் லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது மூலமா வந்துட்டு பஞ்சாப்ல இப்போ வந்துட்டு ட்ரக் கல்ச்சர் வந்து அதிகரிச்சறனால இதை வந்து கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரும். மெயினா வந்து எந்த ஏரியால இது மாதிரி புழக்கம் அதிகமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபசிலிகான்ற டிஸ்ட்ரிக்ட்ல தான் உங்களுக்கு வந்துட்டு பஞ்சாப்ல இது அதிகமா இருக்குது. ஸோ இதை கண்ட்ரோல் பண்றதுக்காண்டி தான் பஞ்சாப் போலீஸ் வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா மிஷன் நிக்ஷியான்ற ஒரு ஸ்கீம் வந்துட்டு ஒரு மிஷன் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம் இந்த மிஷினை வந்துட்டு இவங்க மட்டும் தனியா பண்ணல. ஸோ வந்துட்டு நம்மளோட பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அண்ட் வில்லேஜ் டிஃபென்ஸ் கமிட்டி, அந்த ஊர் வில்லேஜ் டிஃபென்ஸ் கமிட்டி அண்ட் நம்மளோட பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் கூட தான் இந்த மிஷன் வந்துட்டு கம்பைன் பண்ணி டேக்கிள் பண்ண போறாங்க. ஸோ இது டோட்டலா வந்துட்டு இது எல்லாமே இந்த 42 வில்லேஜ் அலாங் த இந்தியன் பாகிஸ்தான் பார்டர் வந்துட்டு சர்வேலன்ஸ் பண்ணி அந்த ட்ரக் வந்துட்டு குறைக்கிறதுக்கு தான் இந்த மெயின் ஸ்டெப்பை எடுத்திருக்காங்க இவங்க. ஸோ பஞ்சாப் ஸ்டேட்டோட ஸ்டாட்டிக் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் வந்து சண்டிகர்ல இருக்குது. இதோட சீஃப் மினிஸ்டர் வந்து பகவத் மன்னு அண்ட் கவர்னர் யார் பார்த்தீங்கன்னா பன்வாரிலால் புரோஹித் தான் இதோட கவர்னரா இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா அதானி குரூப் சைன்ஸ் MOU ஃபார் கிரீன் ஹைட்ரோ பிளான்ட் இன் பூட்டான். ஸோ வந்துட்டு அதானி நம்மளோட கௌதம் அதானி குரூப் என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூட்டான் பிரைம் மினிஸ்டர் கூட வந்து மீட்டப் பண்ணி, அதாவது தாஷோ திஸ்ரிங் தோபிங் கூட அந்த பூட்டானோட பிரைம் மினிஸ்டர்னா இவர் கூட வந்து மீட்டப் பண்ணி அந்த கண்ட்ரில இருக்கிற ஒரு ஹைட்ரோ பவர் பிளான்ட்டை இவங்க வந்துட்டு பில்ட் பண்ணி தர போறாங்க. அந்த கண்ட்ரில இருக்கிற ஹைட்ரோ பவர் பிளான்ட் பில்ட் பண்ற ஆர்கனைசேஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பூட்டான் ட்ரங்கன் பவர் கார்பரேஷன் தான் அந்த கண்ட்ரியோட பவர் கார்பரேஷன் நேம். ஸோ இவங்க கூட வந்து MOU சைன் பண்ணி அதுல அந்த கண்ட்ரில வந்து பாத்தீங்கன்னா 570 மெகாவாட்டுக்கான கிரீன் ஹைட்ரோ பிளான்ட் வந்துட்டு நம்மளோட அதானி குரூப் வந்து கட்டி தர போறாங்க. ஸோ இதுக்காண்டி பூட்டானோட உங்களுக்கு வந்து கிங்கான ஜிகிமி கேசரி நெங்கி வாங்குச்சி கூட தான் மீட்டப் பண்ணிருக்காங்க. அண்ட் அதோட கண்ட்ரியோட பிரைம் மினிஸ்டர் கூடயும் மீட்டப் வச்சிருக்காங்க. ஸோ இதில் ஹைலைட் பார்த்தீங்கன்னா அதானி மெட் வந்துட்டு இது மூலமா அதானிக்கு வந்துட்டு பூட்டான்லயும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு பவர் பிளான்ட் கட்டுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஸோ ரீசெண்ட் நியூஸ்ல பார்த்திருப்பீங்க உங்களுக்கு வந்துட்டு அதானி குரூப் வந்துட்டு ஒரு கண்ட்ரில வந்துட்டு அந்த கண்ட்ரியோட போர்ட்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ நம்ம இந்தியா வந்துட்டு ஈரான்ல வந்து ஒரு போர்ட் எடுத்த மாதிரி அந்த கண்ட்ரில வந்துட்டு ஒரு போர்ட் எடுத்திருப்பாங்க. அது மாதிரி அதானி குரூப்ஸ் வந்துட்டு நம்ம கண்ட்ரி இல்லாம அதர் கண்ட்ரீஸ்லயும் இந்த பவர் கார்பரேஷனுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ பூட்டான் கண்ட்ரியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதோட கேபிட்டல் வந்து திம்பு. இது கிங் வந்துட்டு ஜிகிமி கேசரி நைம்ஜிங் வாங்கிச்சோக் தான் இதோட கிங்கா இருக்காங்க. கரன்சி பார்த்தீங்கன்னா பூட்டானியஸ் நுகத்திரியம். இதுதான் வந்துட்டு இந்த கண்ட்ரியோட கரன்சியா இருக்குது. நெக்ஸ்ட் பேங்கிங் நியூஸ்ல பாத்தீங்கன்னா MEA and SBI சைன் MOU டு என்ஹான்ஸ் டிஜிட்டல் பேமெண்ட் ஃபார் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் வயா மைக்ரேட் போர்ட்டல். ஸோ நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் சேர்ந்த MOU யார் கூட சைன் பண்ணிருக்காங்க பார்த்தா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கூட சைன் பண்ணிருக்காங்க. எதுக்கு சைன் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு SBI இ-பேக்கு வந்துட்டு அடிஷ்னலா வந்துட்டு ஒரு கேட்வே கொடுக்குற மாதிரி. ஸோ கேட்வேனா உங்களுக்கு வந்து மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் வேற ஸ்டேட்டுக்கு போறாங்க இல்லை வேற கண்ட்ரிஸ் போறாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த கேட்வே வந்து ஸ்மூத்தா இருக்கும், அவங்களுக்கு வந்து ஃப்ரீக்வெண்டா அந்த டிரான்சாக்ஷன் நடக்கணுக்காண்டி இவங்க வந்து பர்டிகுலரா SBI இருக்கிற கஸ்டமர்ஸ்க்காண்டி தான் இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமா SBIக்கு வந்துட்டு நிறைய டிரான்சாக்ஷன் ஆக்சஸ் கிடைக்கும் இது மூலமா. ஸோ எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இது மூலமா கொடுக்கறதுனால SBI இ-பே அண்ட் வந்துட்டு இந்த இ-பேமெண்ட் சிஸ்டம் மூலமா SBIக்கு போகிற கேட்வேஸ் வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகும். ஸோ இது மூலமா மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்னா அவங்க வந்து பயனடைவாங்கன்றது சொல்றாங்க. இந்த MOU பாத்தீங்கன்னா யாருக்கு இடையில சைன் பண்ணப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட செக்ரட்டரி ஓவர்சி எம்ப்ளாய்மெண்டான பரகமா குமாருக்கும் அண்ட் வந்துட்டு MEA சேர்ந்த இவருக்கும் அண்ட் நிலேஷ் திவாடி ஜெனரல் மேனேஜர் ஆஃப் த SBI அண்ட் அட் த சுஷ்மா சுவராஜ் பவான் அட் நியூ டெல்லி. ஸோ SBIயோட ஆஃபீஸ் சுஷ்மா சுவராஜ் பவான் நியூ டெல்லி இருக்குது. அதுல இருக்கிற நியூ ஜெனரல் மேனேஜர் நிலேஷ் திவாடிக்கும் உங்களுக்கு வந்துட்டு அண்ட் MEA அதுல மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் சேர்ந்த பர்சனான பரகமா குமாருக்கும் இந்த MOU சைன் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ இது மூலமா இந்த டிரான்சாக்ஷன்ல என்னென்ன கார்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நம்ம யூனிஃபைட் UPI யூஸ் பண்ணலாம் அண்ட் டெபிட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அண்ட் நிஃப்ட் டிரான்சாக்ஷனும் பண்ணலாம். நிஃப்ட்ன்றது பார்த்தீங்கன்னா நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் தான் இதுக்கான ஃபுல் ஃபார்ம். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா யூனியன் மினிஸ்டர் வந்து சுப்பிரமணியன் ஜெய்சங்கர் தான் வந்துட்டு யூனியன் மினிஸ்டரா இருக்காரு. இவர் வந்து ஒரு ராஜ்யசபா MP குஜராத் ஸ்டேட்ல இருந்து வராரு. அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா MP அசாமை சேர்ந்த பபித்ரா மர்கரிட்டா தான் அந்த மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ராஜ்யசபா அசாம்ல இருந்து வராங்க. அண்ட் கிருத்தி வர்தன் சிங் வந்துட்டு கான்ஸ்டிடன்சி வந்துட்டு உத்தரப்பிரதேஷ்ல இருந்து வர இவங்க ரெண்டு பேர் தான் வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்ல அப்பாயின்மெண்ட் ஆயிருக்கிறது.
நெக்ஸ்ட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சேர்மன் வந்து தினேஷ் குமார் காகரா. ஹெட் குவார்டர்ஸ்ன்றது மும்பை மகாராஷ்டிரால இருக்குது. இதோட டேக்லைன்றது பேங்கர் டு எவ்ரி இந்தியா தான் இதோட டேக்லைனா இருக்கு. ஸோ நமக்கு நெக்ஸ்ட் நியூஸா பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் நியூஸ். டிஃபென்ஸ் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா இந்தியா அட்வான்ஸ் இன் ட்ரோன் வார்ஃபேர் வித் நகஸ்த்ரா 1 டிப்ளாய்மெண்ட். ஸோ வந்துட்டு இந்தியன் டிஃபென்ஸ் சிஸ்டம்ல வந்துட்டு பார்த்துக்கிட்டீங்கன்னா நிறைய ட்ரோன்ஸ் டெக்னாலஜி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த அடிப்படையில் வந்து சோலார் இண்டஸ்ட்ரியை பேஸ் பண்ண உங்களுக்கு வந்து நகஸ்த்ரா 1 என்ற இண்டிஜினியஸ் ட்ரோன் டெக்னாலஜி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இதோட அட்வான்டேஜ்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 மினிட்ஸ் ரன் டைம் இருக்கும். உங்களுக்கு வந்து 30 கிலோமீட்டர் வரைக்கும் இதோட டிராவல் பண்ண முடியும். 9 kg தான் வெயிட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து ட்ரோன் யூஸ் பண்றது மூலமா நமக்கு வந்து டிஃபென்ஸ்ல வந்து எவ்வளவு யூஸ் இருக்குன்னு பார்த்துட்டீங்கன்னா இப்போ வந்துட்டு ஒரு இடத்துல நம்மளால போயிட்டு காட் பண்றதோ இல்ல சோல்ஜர்ஸ் அனுப்பி நம்ம வந்துட்டு சில எக்ஸ்ட்ரீம் டெரன் கண்டிஷன்ல நம்ம காட் பண்றதோ முடியாது. சோ அந்த டைம்ல இந்த ட்ரோன் டெக்னாலஜின்றது நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது டோட்டலா இந்த இந்தியன் ஆர்மி வந்து 400 யூனிட்ஸ் வந்துட்டு ஆர்டர் பண்ணிருக்காங்க அந்த கம்பெனில இருந்து உங்களுக்கு. ஸோ அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் எக்ஸ்ப்ளோசிவ் லிமிடெட் தான் அந்த கம்பெனியோட நேம் வந்து உங்களுக்கு. ஸோ இது வந்து சப்சிடி ஆஃப் த சோலார் இண்டஸ்ட்ரி பேஸ் பண்ண சப்சிடி இந்த கம்பெனி. இந்த கம்பெனி கிட்ட 480 யூனிட்ஸ் வந்துட்டு ஆர்டர் பண்ணிருக்காங்க நம்மளோட இந்தியன் ஆர்மி. நெக்ஸ்ட் அவார்ட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா RBI ரிசீவ்ஸ் ரிஸ்க் மேனேஜர் ஆஃப் தி இயர் அவார்ட் 2024. ஸோ உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்துட்டு கனடியன் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா லண்டனை சேர்ந்த இந்த பேங்க்ல இருந்து உங்களுக்கு வந்துட்டு ரிஸ்க் பேங்கர் ஆஃப் தி இயர் அவார்டுன்றது வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த ரிஸ்க் பேங்கர் ஆஃப் தி இயர் அவார்டு வந்து எதுக்கு வாங்கியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இப்போ RBIன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இது ஒரு மானிட்டரி ஆர்கனைசேஷன். ஸோ நம்ம நாட்டில் இருக்கிற பினான்சியல் எல்லாத்தையும் மானிட்டர் பண்றது அண்ட் வந்து கண்ட்ரோல் பண்றது எல்லாமே RBI தான் இருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாவே உங்களுக்கு வந்து நம்மளோட இந்தியன் பினான்ஸ் சிஸ்டம் கரெக்டா மெயின்டைன் பண்ணதுக்காண்டியும் உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபிளேஷனோ இல்ல ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ் வர விடாம பாத்துக்கிறதுக்காண்டியும் இந்த அவார்டுன்றது RBIக்கு தரப்பட்டிருக்கு. ஸோ RBIயோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டட் இயர் பார்த்தீங்கன்னா 1935 கொல்கட்டாவில் ஃபவுண்ட் பண்ணிருக்காங்க. ஹெட் குவார்டர்ஸ் வந்து மும்பையில் இருக்குது. கவர்னர் யாருன்னா சக்திகாந்த் தாஸ் தான் அந்த RBIயோட கவர்னரா இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அவார்ட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா சிதேஷ் சக்கோரா நேம்ட் லேண்ட் ஹீரோ பை யுனைடெட் நேஷன் அசம்பிளி ஏஜென்சி. ஸோ வந்துட்டு சிதேஷ் சக்கோரா மகாராஷ்டிரா சேர்ந்த இவருக்கு வந்துட்டு யுனைடெட் நேஷன் கீழே இருக்கிற ஒன் ஆஃப் த ஆர்கனைசேஷன் ஆன யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் டு காம்பேக்ட் டெசர்டிபிகேஷன் ஆர்கனைசேஷன் வந்துட்டு லேண்ட் ஹீரோன்ற அவார்ட் தந்திருக்காங்க. ஸோ இந்த இவருக்கு எதுக்காண்டி இந்த லேண்ட் ஹீரோ அவார்ட் தந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் டு காம்பேக்ட் இந்த டெசர்டிபிகேஷன் பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு ஒரு எல்லா கண்ட்ரிலையும் இருக்கிற அக்ரிகல்ச்சர் பண்ற பீப்புள்ஸ் கூட டைப் பண்ணி அந்த லேண்டை வந்து ப்ரொடெக்ட் பண்றது, அந்த லேண்டை வந்து நீங்க வந்து எப்படின்னா ப்ரொடெக்ட் பண்ணலாம், என்ன மாதிரி விதத்துல ப்ரொடெக்ட் பண்ணலாம், எப்படின்னா வந்து என்ன ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணலாம், ஸோ என்னென்ன சிஸ்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணா நம்மளோட அக்ரிகல்ச்சரை டெவலப் ஆனதுக்காண்டி தான் இந்த ஆர்கனைசேஷன் மெயினா இருக்காங்க. ஸோ இவர் வந்துட்டு இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் வந்துட்டு அவரோட அதுதான் இவர் வந்து அக்ரிகல்ச்சர் பண்றது மகாராஷ்டிரால. அந்த கம்பெனி பேர் வந்து ஆக்ரோ ரேஞ்சர்ஸ் தான் அந்த கம்பெனியோட நேம். இவர் வந்து இந்த மாதிரி நம்மளோட லேண்ட் வந்து ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி தான் இவர் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்றாரு அண்ட் வந்து அதுக்கு மாதிரி தான் பிராக்டிஸ் பண்றாரு. ஸோ அதுக்காண்டி இவர் வந்துட்டு இவரோட இந்த இனிஷியேட்டிவ் காண்டி தான் இந்த அவார்டு வந்துட்டு அந்த ஆர்கனைசேஷன் தந்திருக்காங்க. ஸோ இவர் கூட நிறைய கண்ட்ரீஸ்க்கு வந்து இந்த அவார்டு தான் தந்திருக்காங்க. இது வந்துட்டு இந்த அவார்டு வந்து எப்போ தந்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு யுனைடெட் எதிர அவங்களுக்கு வந்துட்டு எந்த டேல பார்த்தீங்கன்னா டெசர்டிபிகேஷன் அண்ட் ட்ரவுட் டே அன்னைக்கு தான் இந்த அவார்டு தந்திருக்காங்க. ஸோ இது கூட UNCCDயோட 30வது ஆனிவர்சரி அன்னைக்கு தான் வந்துட்டு இந்த அவார்டு மொத்தமாக தந்திருக்காங்க. ஸோ இவர் கூட எந்தெந்த கண்ட்ரீஸ்ல வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரேசில், கோஸ்டரிக்கா, ஜெர்மனி, மாலி, மோல்தவியா, மொரக்கோவா, பிலிப்பைன்ஸ் அண்ட் US, ஜிம்பாவே. ஸோ இந்த கண்ட்ரில இருந்தா இந்த அவார்டு வந்துட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் அண்ட் காம்பேக்ட் டெசர்டிபிகேஷனோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதோட ஹெட் குவார்டர்ஸ் வந்துட்டு பான் ஜெர்மனில இருக்குது. இதோட மெம்பர் பார்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா UNCCDA 197 பார்ட்டிஸ்ல வந்துட்டு டோட்டலா இருக்காங்க அண்ட் 196 கண்ட்ரிஸ் இதுல மெம்பரா இருக்காங்க. ஸோ கரண்ட் எக்ஸிகியூட்டிவ் செக்ரட்டரி வந்து இப்ராஹிம் தியாவி தான் இதோட கரண்ட் எக்ஸிகியூட்டிவா இருக்காங்க. ஸோ இவங்களோட மெயின் ஒர்க்கிங் ஏரியாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோட்டிங் சஸ்டைனபிள் லேண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரீஸ்டோரிங் டீகிரேடபிள் எக்கோசிஸ்டம், கம்யூனிட்டி சப்போர்ட். ஸோ இது எல்லாமே இவங்களோட ஃபோக்கஸ் ஏரியாவா இருக்குது. So next award பார்த்தீங்கன்னா சக்தி அகாடமி அனௌன்ஸ் பால் சக்தியா புரஸ்கார் அண்ட் யுவா புரஸ்கார் 2024 ரிசர்வன்ஸ். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஃபேமஸான சத்யா அகாடமி வந்துட்டு லிட்ரேச்சர் லிட்ரேச்சர் ஆர்ட்ஸ் ரிலேட்டடா வந்துட்டு ரொம்ப சாதனை பண்றவங்களுக்கு இந்த அவார்ட் தருவாங்க. ஸோ வந்துட்டு என்ன வருஷம் 2 அவார்ட் தருவாங்க. அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா பல் சக்தியா புரஸ்கார், யுவா புரஸ்கார் என்ற 2 அவார்ட் தந்திருக்காங்க உங்களுக்கு. ஸோ இது வந்து யாரு தந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா அந்த அகாடமியோட சேர்பர்சனான மாதவி குஷோ தான் வந்து இந்த அவார்டு வந்து தந்திருக்காரு. ஸோ இந்த அவார்டு வந்து எத்தனை லாங்குவேஜஸ்ல, அதாவது ஆர்ட்ஸ்னா உங்களுக்கு வந்து புக் எழுதுறது, உங்களுக்கு வந்துட்டு வேற டிராமா பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு உங்களுக்கு. ஸோ
ஸோ அதில் வந்து எத்தனை லாங்குவேஜஸ் தருவாங்கன்னா 24 லாங்குவேஜஸ் வரைக்கும் தருவாங்க. சில அவார்ட் பார்த்தீங்கன்னா சில குறிப்பிட்ட லாங்குவேஜ் மட்டும், சில அவார்ட் பார்த்தீங்கன்னா ஹிந்தி லாங்குவேஜ் மட்டும் தான் இருக்கும். பட் ஆனால் இந்த அவார்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட கான்ஸ்டியூஷன்ல இருக்கிற 22 லாங்குவேஜஸ் இருக்கும். அண்ட் பிளஸ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ராஜஸ்தானி. ஸோ இதுவும் கான்ஸ்டியூஷன்ல இல்லாத இந்த 2 லாங்குவேஜுக்கும் எக்ஸ்ட்ராவா இந்த அவார்ட் தருவாங்க. ஸோ இந்த அவார்ட் வின் பண்றவங்களுக்கு வந்துட்டு காப்பர் பிளேக்ல வந்து இது ஒரு இது மாதிரி தருவாங்க. ஸோ இதுதான் இந்த காப்பர் பிளேக்ல ஒரு பட்டை மாதிரி தருவாங்க. அண்ட் வந்துட்டு 50,000 rupees வரைக்கும் உங்களுக்கு செக்கா தருவாங்க. ஸோ வந்துட்டு பல் சக்தியா புரஸ்கார் பார்த்தீங்கன்னா 24 ரிசப்டன்ஸ் இருக்காங்க. ஸோ இதுல எந்தெந்த கேட்டகரி கொடுத்துருக்காங்க 4 ஸ்டோரிஸ் அண்ட் 4 ஷார்ட் ஸ்டோரிஸ், 7 நாவல்ஸ், 6 புக்ஸ் போட்ரிஸ், 1 பிளே, 1 ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷனு. அண்ட் வந்து ரிசப்டன் பார்த்தீங்கன்னா 23 வின்னர்ஸ் இருப்பாங்க. 10 poetry, 7 short stories, 2 collection of the articles, 1 essay, 1 novel, 1 ghazal, 1 memory. ஸோ இந்த மாதிரி 23 பேருக்கு வந்து யுவா புரஸ்கார் என்ற அவார்ட் தந்திருக்காங்க. ஸோ இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதோட வந்து லிட்ரேச்சர் அவார்டில் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு செகண்ட் ஹையஸ்ட் அவார்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஜனபீத் அவார்டுக்கு அப்புறம் இந்த அவார்ட் தான் செகண்ட் ஹையஸ்ட் அவார்டு நம்ம இந்தியாவிலேயே. இது எப்போ ஃபோன் பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் 1954 ஃபோன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவார்ட் பார்த்தீங்கன்னா 1955 தான் ஃபர்ஸ்ட் அவார்டு தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா லான்ச் இ-ஃப்ளோஸ் மானிட்டரிங் சிஸ்டம் ஃபார் கங்கா ரிவர் கிளீனிங். ஸோ நம்மளோட யூனியன் மினிஸ்டர் அண்ட் மினிஸ்டர் ஆஃப் ஜல் சக்தியான சிஆர் பட்டேல் வந்துட்டு என்விரான்மெண்டல் ஃப்ளோ மானிட்டரிங் சிஸ்டம்ன்ற ஒரு போர்ட்டல் லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த போர்ட்டல் மூலமா வந்துட்டு இப்போ வந்து ரிவர் கங்கா மிஷன் ஸ்கீம் சொல்லி ஒரு ஸ்கீம் இருக்குது. அது மூலமா கங்கா வந்து கிளீனிங் ப்ராசஸ் பண்றது தான் அந்த ஸ்கீமோட மெயின் டியூட்டியா இருக்கும். ஸோ அந்த கிளீனிங் ப்ராசஸ் வந்துட்டு அப்டேட்ஸுக்கான ஒரு போர்ட்டல் வந்துட்டு இந்த லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த போர்ட்டல் மூலமா எவ்வளவு வந்துட்டு முடிஞ்சிருக்குது, என்னென்ன முடிய வேண்டியது, என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும்ன்றத இந்த போர்ட்டல்ல அப்டேட் பண்ணுவாங்க. இதை யார் டெவலப் பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா நேஷனல் மிஷன் ஃபார் கிளீன் கங்கா இந்த ஆர்கனைசேஷன் தான் டெவலப் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் இதுல கீ பீப்புள் பாத்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் அட்டன் பண்ணது பாத்தீங்கன்னா ராஜேஷ் பூஷன் சௌத்ரி வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் ஜல் சக்தி அண்ட் முகர்ஜி செக்ரட்டரி வந்துட்டு வாட்டர் ரிசோர்சஸ் பேஸ் பண்ணவர். The Ministry of ஜல் சக்தியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா யூனியன் மினிஸ்டரா இப்ப கரண்ட்ல இருக்குது சிஆர் பட்டேல் வந்து இவர் எந்த கான்ஸ்டியூஷன்ல இருந்து வரானா நவசாரி குஜராத் கான்ஸ்டியூஷன்ல இருந்து வராரு. மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட்ல இருக்கவங்க பாத்தீங்கன்னா வீர்ணமா சோமானியா லோக்சபா கான்ஸ்டியூஷன் வந்து துமக்கூர் கர்நாடகால இருந்து வராங்க. அண்ட் ராஜேஷ் பூஷன் வந்துட்டு லோக்சபா கான்ஸ்டியூஷன் முசாஃபூர் உத்தரப்பிரதேஷ்ல இருந்து வராங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா குளோபல் விண்ட் டே 2024 செலிப்ரேஷன் இன் இந்தியா. ஸோ நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ ரெனியூவபிள் எனர்ஜி என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா எல்லா வருஷமும் ஜூன் 15, 2024 வந்துட்டு குளோபல் விண்ட் டேன்றது இவங்க வந்து ஆர்கனைஸ் பண்றாங்க. ஸோ இதோட இந்த வருஷத்தோட தீம் பாத்தீங்கன்னா பவன் ஊர்ஜா பவரிங் ஆஃப் ஃபியூச்சர் இந்தியா தான் இந்த வருஷத்துக்கான தீம் வந்து. ஸோ இந்த இதுல எதை மெயின் ஃபோக்கஸா வச்சு இவங்க அந்த டே கொண்டாடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா விண்டை வந்துட்டு எவ்வளவு இம்பார்ட்டன்ட், நம்ம விண்ட் எனர்ஜினால நமக்கு வந்து எவ்வளவு பயன் இருக்குது, அதனால எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதை வந்துட்டு நம்ம வந்து ஒரு விண்ட் வரணும்னா நம்ம வந்து என்விரான்மெண்ட் எப்படி மெயின்டைன் பண்ணா நமக்கான விண்ட் ப்ராப்பரா வரும்ன்றத இவங்க அந்த டேல வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி எடுத்து சொல்லுவாங்க. ஸோ நமக்கான கரண்ட் அட்வைஸ் அவ்வளோ. தேங்க்யூ.